லக்ஷ்மி கல்யாணம். இன்றைக்கி லக்ஷ்மி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறா. என்ன காரணம்னா, அவன் பேசுனது ஹோலி வாட்டர், எவ்வளோ பெரிய வார்த்தை ஹோலி. அவள் ஹோலின்னு சொன்னது, முன்ன 2000% நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னது, அவனுடைய ஆக்டிவிட்டீஸ், எல்லா ஆக்டிவிட்டீஸும் நினச்சி இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவ தங்கச்சி எழுந்துக்கிறாங்க, 2 பேர் எழுந்துக்கிறாங்க. என்னக்கா திரும்ப மாமா கனவில் வந்துட்டாரா அப்படின்னு. இல்லை நான் இப்போ அவர் எவ்வளோ ரிஷியை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறா. உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு வருது. எவ்வளோக்கா லவ் பண்ணுறீங்க அப்படின்ற. நம்ம அப்பா மட்டும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு. அப்பா நம்ம ப்ளஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இது மாதிரியான ஒரு மாமா கிடச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது பஸ்ஸர் சரு ராத்திரியில் அடிக்குது. இவங்க சித்திக்காரி யார் அடிக்கிறது இவ்வளோ சீக்கிரமானு பார்த்தா ரிஷி வரான். ரிஷி கையில் 2 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. இப்போ போட்டிங் வரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, 2 ட்ரெஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதை எடுத்து ரிஷி வந்துட்டுருக்கான். ரிஷி அவகிட்ட அதுக்குள்ளே இந்த நேகா இருக்குது பாருங்கள், அது அவன் மேலே விழுது. அப்போது உங்கள் சித்தி சொல்லுது, என்ன ஹேண்ட்ஸம் ஜோடி அப்படின்ட்டு. அப்புறம் இன்டீரியர் வாங்க அப்படிங்குது. என்ன வாட் இல்லை உள்ளே வாங்கோ அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு வெக்கம் தாங்க முடியல லக்ஷ்மிக்கு. அதுக்காக உள்ளேயே இருக்கிறா. ரிஷி அந்த ரூமுக்கு போகிறான். போய் நான் வந்தது உனக்கு பேசுறது கேட்டுச்சு இல்லை, எதுக்கு நீ வெளியில் வரல அப்படின்றா. அவள் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. நான் உனக்கு சந்தனம் பூசுறதுக்காக வந்துட்டுருக்கேன். முன்னாள் சந்தனம் பூசணும் இல்லை, ஆனால் நானே பூச போகிறேன் உனக்குன்ட்டு சந்தனத்தை அவளுக்கு கன்னத்துலேயும் 2 கன்னத்துலேயும் பூசி விட்றான். இவன் எடுத்து சந்தனம் பூசுறதுக்கு வைக்கிறான். இவன் ஒரு கன்னத்தில் அவன் பூசுகிறான், இன்னொரு கன்னத்தில் அவள் கன்னத்தில் இருக்கிற சந்தனத்தை இவன் பூசிக்கிறான். அவளுக்கு செம்ம வெக்கம் வந்துடுது. இதை பார்த்துட்டு நேகா ரொம்ப எரியிறா. எரிஞ்சு அது சாம்பல் ஆகிடும் போல இருக்குது. அவள் என்ன பண்ணுறா, அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. அவன் ரிஷி திரும்ப கிளம்பும் போது மாமான்ட்டு இதுங்க ஒரே கலாட்டா படுதுங்க அவனுடைய 2 தங்கச்சிங்களும். அப்போது இவன் நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல அப்படின்னு சொல்கிறா. வச்சு செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க அக்கா சொல்கிறா. என்னக்கா இதுக்குள்ளேயே எங்களையெல்லாம் நீங்கள் மாமாட்ட மாட்டி விட்றீங்க அப்படின்றா. நீ தாண்டி எங்கள் உயிர் அப்படின்ட்டு அங்கே 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிறா அவங்க அக்கா. அடுத்த நாள் கல்யாணத்துக்கு இவங்க கிளம்புறாங்க. எல்லோரும் ஜகன் ட்ரெஸ் பண்ணி கிளம்புறாங்க. நார்த் இண்டியன்ஸ் கல்யாணம்னா கேட்கணுமா, இவளும் நல்லா ட்ரெஸ் பண்ணியாச்சு, லக்ஷ்மி நல்லா ட்ரெஸ் பண்ணியாச்சு, கிளம்புறாங்க. அப்போது இவளுக்கு இவ்வளோ வேலை செய்தவங்க ஒரு கார் அனுப்ப மாட்டாங்களா, கார் அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க சித்தி ஒரு கேபில் இவளையும் லக்ஷ்மியையும் அவங்க 2 தங்கச்சியும் வச்சு அனுப்பி விட்டுட்டா. அவங்க சித்தப்பாவும் கூட போகிறாரு. இவங்க 4 பேரும் போகிறாங்க. போகும்போது இந்த இவன் இருக்கான் பாருங்கள், இன்னும் பல்வேத்ரா உடலை. அவன் என்னுடைய லக்ஷ்மியை நான் யாருக்குமே விட்டு தர மாட்டேன், நான் அக்னி சுற்றுனா எனக்கு லக்ஷ்மி எனக்கு ஆயிடுவா அப்படின்றான். அப்போ அவள் கேபில் தான் வந்துட்டுருக்கா அப்படின்றா. கேப் டிரைவர் பேர் தெரிஞ்சுக்கிட்டு இவன் அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி வழியிலேயே நிப்பாட்டு, நான் லக்ஷ்மியை நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்கிறான் அந்த கேப் டிரைவரும். இவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்துட்டு ஒரு இடத்துல பஞ்சன்ற மாதிரி நிப்பாட்டுறான். அப்போ ஒரே சத்தம், யாரே ஹார்ன் சத்தம், விளக்குன்னு இந்த கேப் டிரைவர் போச்சுன்னா அப்போ உள்ளே இருந்து கை அப்படியே ஆடுது. யாருன்றது நாளைக்கு பார்ப்போம். லக்ஷ்மி கல்யாணம். பாய் ஹாப்பி லக்ஷ்மி கல்யாணம். நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கு.